ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழ் சீசன்ஸ்லேயே எந்த ஒரு போட்டியாளருக்கு இப்படி ஒரு ஏவி போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நோன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் தி ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் மட்டுமே. இவர் கேஷ் பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப இப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நேற்றுக்கு எபிசோடு ஒரு ஹாப்பியான விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மனுஷனை ஏன் இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நேற்று அவர் மேடையில் பேசின அந்த விதம் நல்ல ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பணப்பட்டியை எடுக்கணுங்கிறது என்னோட ஒரு சொந்த முடிவு தான். நான் 2 நாளாக யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்தேன். யாரோட பேச்சையும் கேட்டும் நான் எடுக்கலை அப்படின்னு மற்றவங்களை புண்படுத்தாமல் பேசுகிற அந்த விதம் தான் அவரோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ மக்களும் இவங்களை கொண்டாடுறாங்க. இவர் தான் இப்படின்னா இவரோட ஒய்ஃப் அதுக்கு மேலே இவரோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜ் அவருக்கு அமைஞ்சிருந்தது. நான் மனசார சொல்கிறேன், ஸ்டேஜுக்காக சொல்லலை, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு அவ்வளோ மெச்சூர்டாக பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் அவர் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.